ரவிச்சந்திரன் அஸ்வின் சரியான ஒரு ஸ்பெல்லுங்க. விராட் கோலி அவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா நெயில் பண்ணியிருந்தார் அந்த ஷாட்டை. கரெக்டா இந்த மேட்ச் அவுட் ஆனாரு. மேக்ஸ்வெல் என்னப்பாயோ இஷ்டத்துக்கு ஒரு சுத்து, எனக்கு புரியல. ரியான் பராக் அந்த ஓவர் தான் அவுட் ஆனாரு. நீங்க சும்மா இருந்தாலே அந்த ஒரு காம்னஸ் இருந்துட்டு நெக்ஸ்ட் ஓவர்ல ஒரு 2 3 சிங்கிள் வந்தோடனே இட்ஸ் கோயிங் டு ஆப்வியஸ்லி கம் டு யுவர் சைட். அங்க தேவையில்லாம ஒரு பிக் ஷாட், எல்லாருமே ஷார்ட் கட் தேடி போன மாதிரி இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் ஆர்ஆர், ஹார்ட் லக் ஆர்சிபி. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர், த ராயல் பேட்டில். அருமையா போச்சு இந்த ஒரு மேட்ச். செம்மையான ஒரு நெயில் பைட்டர். ஃபைனல்ல அப்பா பாப்பா பரபரப்பா போச்சு. எப்பா ஹோல் மேட்ச் வந்து எந்த சைடு போக போகுது அப்படின்ட்டு தெரியல. பட் செம்மையா இருந்தது. போன மேட்ச் கூட அட்லீஸ்ட் கவ் ஒரு மாதிரி ஒரு ஒன் சைடடா போச்சு. பட் இன்னைக்கு வந்து அந்த ஒரு த்ரில்லர் ஃபீல் கிடைச்சதுல. ஆமா, பிளே ஆஃப்ஸுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இது. பிளே ஆஃப்ஸ்னா இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பட் சரியான மேட்ச். அப்சல்யூட்லி, ஐ திங்க் ரெண்டு டீமுமே வந்து சூப்பரா ஆடினாங்க. ஆப்வியஸ்லி ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நீயும் சொன்ன, ஆதியும் சொன்ன. பட் எஸ், கடைசி நேரத்தில் யூ டர்ன் போட்டு கரெக்டான ஒரு டீமை செலக்ட் பண்ண. பட் டெஃபினெட்லி இந்த ஒரு மேட்ச் பொறுத்த வரைக்கும் டெஃபினட் ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ் அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா மொமெண்டம் அவங்க பக்கம் இருந்தது, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து ஆர்ஆர் வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா லாஸ்ட் 4 மேட்சஸ் மேல, இன்ஃபேக்ட் மேல வந்து அவங்க வந்து வின்னே பண்ணல அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ்லாம் இருந்தது. எவ்ரி திங் கோயிங் அகேன்ஸ்ட் தெம், பட் டாஸ் வென் தேர் வே. அது சரியான ஒரு அட்வான்டேஜா இருந்ததுல. நேத்தளவுக்கு ஐ திங்க் அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபாஃப் சொன்னாரு போஸ்ட் மேட்ச்ல கூட கொஞ்சம் விக்கெட் ஸ்லோவா இருந்துச்சுன்ட்டு. பட் ஐ திங்க் ட்ரெண்ட் போல்ட் பயங்கரமா போட்டாரு, அதுதான் உண்மை. கலக்கிட்டாரு. பவர் பிளேல 3 ஓவர்ஸ்க்கு 6 ரன்ஸ் கொடுத்தாருன்னா அங்கேயே ஐ திங்க் 1 அப் இருக்காங்க. ஸோ ஐ வுடன்ட் சே விக்கெட் தான். ஏன்னா இந்த விக்கெட்ல தான் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் வந்து 230 அடிச்சாங்க. சிஎஸ்கேவோட பேட்டிங் தோத்து போய், ஐ மீன் டாஸ் தோத்து பேட்டிங் ஆட வச்சு 231 சாய் சுதர்ஷன் அண்ட் கில் அடிச்சாங்க. திருப்பி சிஎஸ்கே பவர் பிளே மட்டும் ஒழுங்கா ஆடினாங்கன்னா அவங்களும் அடிச்சிருக்கலாம். ஸோ ஐ தாட் இட்ஸ் த சேம் விக்கெட். விக்கெட் நல்லா தான் இருந்துச்சு. ஒரே விஷயம் என்னன்னா டியூ வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா போயிடுச்சு. பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல விக்கெட்னால அவங்க கம்மி ஸ்கோர் அடிச்சாங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். பட் அதுதான் நான் சொல்ல வந்தேன். as in, டாஸ் வின் பண்ணி அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து டியூ லேட்டர் ஆன் வந்ததுனால, ப்ராப்ளி டியூ வரலன்னா இந்த மேட்ச் ஆஸ் இட் இஸ் ரொம்ப க்ளோஸா போய் முடிஞ்சுது. பட் எனிதிங் குட் ஹவ் ஹேப்பன். பட் நீ சொன்ன மாதிரி போலர்ஸ் வேற லெவல். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம வந்து ஆர்ஆர் போலிங் லைன் அப் எடுத்து எப்பயுமே பேசும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு வார்த்தை எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். அந்த விதத்துல நீ ட்ரெண்ட் போல்ட் சொன்ன, ரவிச்சந்திரன் அஸ்வின் சரியான ஒரு ஸ்பெல்லுங்க. ஐ திங்க் அவுட்ஸ்டாண்டிங். ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல்ஸ் நான் பார்த்ததுல. ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஸ்பின்னர் இந்த மாதிரி கண்டிஷன்ல போடுறதுக்கு, அண்ட் மோர் சோ ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர். பட் த வே ஹி வெண்ட் அபவுட், அவரோட நம்பர்ஸ் கடைசியில் பார்க்கும்போது 4 overs 19 ஃபார் 2 wickets, 2 crucial wickets. கேமரன் கிரீனோட விக்கெட்டும் எடுத்தாரு. அண்ட் மேக்ஸ்வெல், கரெக்டா? கரெக்ட், கிரீன் அண்ட் மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல் என்னப்பாயோ என்னையா பண்றாரு அவரு காமெடி. இஷ்டத்துக்கு ஒரு சுத்து, எனக்கு புரியல. ஐ திங்க் அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். when it comes off ரொம்ப பயங்கரமா பிரைஸ் பண்றோம், when it doesn't it looks very very ugly. இன்னைக்கு அதுதான் ஆச்சுன்னு எனக்கு தோணுது. பட் ஒரு மெத்தட் டு மேட்னஸே இல்லை, கண்டிப்பா அது நானும் ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் வந்து சிக்ஸ் அடிக்க பாக்குற, ஓகே நீ வந்து அட்டாக்க ஆப்போனன்ட் கிட்ட எடுத்துட்டு போகணுங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஐ திங்க் கொஞ்சம் ரஷ் ஆஃப் பிளட் இருந்துச்சு அண்ட் லேக் ஆஃப் ஃபார்ம் கிளீனா தெரிஞ்சுது. எங்க, ஐ மீன் அந்த மேக்ஸ்வெலோட விக்கெட்ல தான் ரவிச்சந்திரன் அஸ்வின் எந்த அளவுக்கு ஒரு மெஜிஷியன், ராதர் எவ்வளவு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு திங்கர் அப்படின்ட்டு ஒரு ஒரு கிளாசிக்கல் ஆக்ஷன்ல அந்த ஒரு பால் போட்டாரு. யூஸ்வலா அந்த ஒரு ஆக்ஷன் வந்து டெஸ்ட் மேட்ச்ல போட்டு நம்ம பார்ப்போம். அந்த ஒரு லூப் இருந்தது. மேக்ஸ்வெல் வந்து ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்சு தில்லா தூக்கி போட்டாரு. அந்த ஒரு பெயிட் போட்டாரு, அந்த ஒரு வலையை தூக்கி போட்டாரு. அந்த வலையில அழகா அலேக்கா வந்து விழுந்தாரு மேக்ஸ்வெல், தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி. அதே ஓவர்ல இன்ஃபேக்ட் கேமரன் கிரீனும் அவுட் ஆனாரு. ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ரஜத் பட்டிதார் மற்றும் கேமரன் கிரீன் இடையில இருந்தது. பட் கரெக்டான டைம்ல ஆஷ் வந்து பிரேக் பண்ணி கொடுத்தாரு. இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா பட்டிடார் வந்து அந்த ஒரு ஹி ஸ்டார்டட் அந்த ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சார்ல.
கண்டிப்பா. ஐ திங்க் பவலும், பட்டிடாரும் ஐ திங்க் கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க 2 பேருமே. நல்ல பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அதனால தான் நான் சொல்றேன். ஐ திங்க் இவங்க பேட்டிங்ல வந்துட்டு கம்மியான ஸ்கோர் அடிச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன். ஈஸியா ஒரு 190 அட்லீஸ்ட் அடிச்சிருக்கணும். இவங்களுக்கு இருந்த பேட்டிங் ப்ரொவர்ஸ் கமிங் இன்டு த மேட்ச் இருந்த அந்த வேவுக்கு விராட் கோலி அவர் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா நெயில் பண்ணியிருந்தார் அந்த ஷாட்டை. கரெக்டா இந்த மேட்ச் அவுட் ஆனாரு. ஸோ சம்வேர் ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி ப்ளே ஆச்சு. ஆர்ஆருக்கு ஹெல்ப் ஆச்சு. போல்ட் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் கிளியரா காமிச்சாங்க. அண்ட் ஐ தாட் ஆவேஷ் கான் ஆல்சோ போல்ட் வெரி வெரி வெல். அவரோட எக்கனாமிக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் குரூஷியல் டைம்ஸ்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்கோர் கம்மி ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல மேபி 190 200 கிட்ட போயிருந்தாக்கா இந்த ஸ்கோரை மேபி ஃபைட் பண்ணிருக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்கோருக்கே இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆர்ஆர் ஆர் ஆல்சோ அண்டர் ப்ரெஷர் கம்மிங் இன் டு திஸ் மேட்ச். நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்வேன் பெரிய பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால இவங்க தோக்கல. பட் டெஃபினெட்லி டின் பேட் வெல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் டாக்டிக்கலி ஆல்சோ ஒரு கோலி வந்து இந்த ஹோல் சீசன் வந்து 152 153 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினவர் வந்து இந்த மேட்ச் 137 தான் அடிக்க வச்சாரு. டுப்ளசி வந்து ஐ திங்க் he was struggling. அவருக்கு ஒழுங்கா இன்னைக்கு படல. ஸோ அந்த ஒரு அதிரடியான தொடக்கம் கிடைக்கல. அங்கேயே வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஜஸ்ட் பிஃபோர் பவர் பிளே ஈவன் கோலியா இல்ல கோலி பவர் பிளேக்கு அப்புறம் தான் அவுட் ஆனாரு. பட் டுப்ளசி வந்து ஒரு 4.4ல அவுட் ஆனாரு. அண்ட் இட் லேட் கரெக்ட்லி அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் சேல் வந்து அந்த ஒரு கண்ட்ரோலை கொண்டு வர்றதுக்கு அண்ட் திங்க் பியூட்டிஃபுல்லா கண்ட்ரோல் இன்ஃபேக்ட் பண்ணாங்க. சேலும் இன்ஃபேக்ட் என்னதான் அவரும் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளோக்கு போனாரு 4 overs 43. பட் விராட் கோலியோட விக்கெட் குரூஷலா இருந்தது. நீ சொன்ன மாதிரி ஐ திங்க் யா இது டெஃபினெட்லி ஒரு 190 கிட்ட போயிருந்தா டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு கேமா இருந்திருக்கும். பட் பேட்டிங்க்கு வருவோம். ஆர்ஆருக்கு பேட்டிங்க்கு எனக்கு என்னமோ திடீர்னு பார்க்கும்போது ஆர்ஆர் ஒரு நடு பகுதியில எங்களுக்கு வின் பண்ண வேணாம் மேட்ச் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொன்ன மாதிரி அப்படியே சொன்னாம விளையாடினாங்க. அந்த மாதிரி தான் விளையாண்ட மாதிரி இருந்தது. ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணாங்களே. கண்டிப்பா. ஐ மீன் T20ல எப்பவுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு வின் ஆல் த ஃபேசஸ். ஒரு டீம் பவர் பிளேல பயங்கரமா போச்சுன்னா கூட மிடில் ஓவர்ஸ் நம்ம இன்னைக்கு கிரீன் அதான் பண்ணாரு. ஐ தாட் ஹி டிட் தட் வெரி வெல். மிடில் ஓவர்ஸ்ல சூப்பர்பா அந்த ஃபர்ஸ்ட் 3 overs அவரோட ஸ்பெல்ல பயங்கர கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்தாரு. மிடில் ஃபேஸ கொஞ்சம் ஆர்ஆர் பிடிச்ச மாதிரி தோணுச்சு. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் வரும்போது எஸ்பெஷலி கைஸ் லைக் யஷஸ்வி அந்த நல்ல ஸ்டார்ட் நல்ல ஒரு ஃபார்ம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது யூ ஷுட் யூட்டிலைஸ் இட் அண்ட் ஃபினிஷ் த கேம். ஈவன் ரியான் பராக் இன் தி எண்ட் தேவையே இல்லை அந்த ஷாட். அவர் இருந்தாலே மேட்ச் வின்னு. அங்கதான் வந்து ஐ தாட் ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பர் மெச்சூரிட்டி நேத்தி காமிச்சாரு. அவரும் பிக் ஷாட்ஸ் தான் அடிச்சாரு இல்லைன்னு சொல்லல. பட் ஹி மேட் ஷுர் தட் ஹி ஃபினிஷ் த கேம் ஃபார் தேர் டீம். அது வந்துட்டு இவங்க தவற விட்டாங்க. ஸோ அது எங்க அஃபெக்ட் ஆகும்னா ஒன்னு இந்த மேட்ச்லயே நடுவுல வந்து ப்ரெஷர் ஃபீல் பண்ணிருப்பாங்க. மேபி தோத்துருக்கலாம். இன்னொன்னு இப்போ கோயிங் இன் டு த நெக்ஸ்ட் மேட்ச் திருப்பி வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஒரு பயம் வரும். என்ன பயம் காமிக்கிறியா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த விதத்துல தான் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி காமிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ட்ரிமெண்டஸ் இன்னிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் இன்னைக்கு சூப்பராக ஆடினார். ஜஸ்ட் த ஃபேக்ட் தட் ஹிடன் ஃபினிஷ் தான் ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். பட் செம்மையா கேரி பண்றாரு அந்த பேட்டிங் லைனப் அவரோட ஷோல்டர்ஸ்ல. ஒரு பக்கம் ரியான் பராக் ஒரு தூணாக இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன். இதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்குல்ல சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு மஸ்ட் வின் மேட்ச், இம்பார்ட்டன்ட் மேட்ச், கிரன்ச் சிச்சுவேஷன் when the team really needs you, the way he got out. கரண் சர்மா பாராட்டு சொல்லி ஆகணும். ஏன்னா நல்லா வைடா தூக்கி போட்டாரு. பட் சஞ்சு சாம்சன் அந்த சமயத்துல இதுதான் வேர் த டேலண்ட் டசன்ட் மீட் எது சொல்றது அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவுட்புட் யா அவுட்புட். எஸ் அவுட்புட். ஏன்னா ஹோல் சீசன் நல்லா போயிருக்கு. இந்த ஒரு மேட்ச் ஆடி கொடுத்திருந்தாருன்னா வேற லெவல்ல எங்கேயோ போயிருக்கும் அவரோட நேம். பட் த வே ஹி காட் அவுட் சஞ்சு சாம்சன் ஐ திங்க் அவரே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருப்பாரு. பட் யசஸ்வி ஒரு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன். நான் சொன்னல என் குதிரை அடிப்பாரு அப்படின்ட்டு 45 அடிச்சாரு. கொஞ்சம் ரஸ்டியா தான் இருந்தாரு. ஆமா. ரஸ்டியா ரஸ்டியா தான் இருந்தாரு ஒத்துக்கிறேன். பட் நெவர்தலெஸ் ஆன் த வின்னிங் சைட் டெஃபினெட்லி பாராக் சொல்லிக்கே ஆனோம். பட் பராக் ரியான் பராக் வந்து ஒரு பக்கம் வந்து பிரஷர் ஆனா ஹெட்மயரும் பிரஷர் ஆகி அவுட் ஆனாரியா. அதுதான் எனக்கு வந்து ஜீர்ணிக்கவே முடியல. கண்டிப்பா. ஐ திங்க் T20ல ஒரு சரியான ஃபார்முலா நாங்க ஆடும்போது ஃபாலோ பண்ணுவோம். ஆப்வியஸ்லி TNPL இஸ் அ வெரி மச் லோவர் லெவல். பட்
பேக் டு பேக் விக்கெட்ஸ் விடக்கூடாது T20ல. அது வந்து மொமெண்டம் பயங்கரமா இன்னொரு டீமுக்கு கொடுத்துரும்ட்டு. ஸோ இந்த சஞ்சு சாம்சனோட டைமிங் ஆஃப் ஹிஸ் டிஸ்மிஸல் தான் எனக்கு வந்துட்டு இட் இஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா போன ஓவர் தான் யசஸ்வி அவுட் ஆயிருக்காரு. ஆல் யூ ஹேட் டு டூ ஸ்டிச் அ பார்ட்னர்ஷிப். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவுட் ஆனாரு. அதே மாதிரி ஷிம்ரன் ஹெட்மயர், ரியான் பராக் அந்த ஓவர் தான் அவுட் ஆனாரு. நீங்க சும்மா இருந்தாலே அந்த ஒரு காம்னஸ் இருந்துட்டு நெக்ஸ்ட் ஓவர்ல ஒரு 2 3 சிங்கிள் வந்தோடனே இட்ஸ் கோயிங் டு ஆப்வியஸ்லி கம் டு யுவர் சைட். அங்க தேவையில்லாம ஒரு பிக் ஷாட், எல்லாருமே ஷார்ட் கட் தேடி போன மாதிரி இருந்துச்சு. ரியான் பராக் வாண்டட் டு ஃபினிஷ் த மேட்ச் வித் அ பிக் ஷாட், ஸ்கோர் கோயிங் கிட்ட ஃபார் எடுத்துன்னு க்ளோரி, போயிட்டு. கோயிங் ஃபார் க்ளோரி. யா, எக்ஸாக்ட்லி. ஸோ I think அதுதான் அந்த ஒரு மெச்சூரிட்டி கத்துப்பாங்க டெஃபினெட்லி. ஐ திங்க் ஆட பட் ரியான் பராக் டெஃபினெட்லி பாராட்டு. ஐ மீன் த வே ஹி கேரிட் அந்த ஒரு 17 ரன்ஸ் இருக்கிற வரைக்கும் he was really fantastic. I think he was really calm and composed. கம்மிங் டு bowling, எனக்கு புரியலக்கா. எனக்கு வந்து ஃபேஃப் டு பிளேசியை புரிஞ்சிக்கவே முடியல. போன மேட்ச் சூப்பரா கேப்டன்சி பண்ணாரு. இந்த மேட்ச் கிளென் மேக்ஸ்வெல் வச்சுலாம் ஓபன் பண்ணாரு. இந்த மேட்ச் எதுக்கு கிளென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு ஓவர் ஒன் ஓவர் கூட கொடுத்துருக்கலாமே. ஐ திங்க் கிளென் மேக்ஸ்வெல் அவுட் ஆயிட்டு போகும்போது நான் பார்த்தேன், ஃபாஃப் வந்து டிவியே ரொம்ப இரிட்டேட்டடா பார்த்துருந்தாரு. ஸோ அப்பவே முடிவு முடிவு பண்ணிருப்பேன், நீ பண்ணிட்டாரு. ஆடின ஷாட்டுக்கு உனக்கு இன்னைக்கு bowling கிடையாதுன்ட்டு. அதான் எனக்கு தோணுது. பட் இன்னொரு ஃபேக்டர் மேபி, ஆக்சுவலா கரெக்ட், 2 லெஃப்ட் ஹேண்டர் கூட இருந்தாங்க. ஏன்னு புரிஞ்சுக்கவே முடியல. கண்டிப்பா போட்டிருக்கலாம் 100%. டெஃபினெட்லி போட்டிருக்கலாம். யசஸ்வி ஆடும்போது, ஐ திங்க் ஷிம்ரன் ஹெட்மயர் ஆடும்போது டெஃபினெட்லி ஒன் ஓவர் அட்லீஸ்ட். பட் ப்ராப்ளி டியூ. ஆக்சுவலி நாட் டு மென்ஷன், மேக்ஸ்வெல் அந்த கேட்ச் வேற விட்டாரு இல்ல லைன்ல. ஸோ அதுதான்ப்பா எனக்கு ஆடட் ஒண்ணுமே. டு தட். ஆமா, ப்ராபப்ளி அப்போ அட்லீஸ்ட் யோசிச்சிருப்பாரு, சரி ஒரு ஓவர் எப்பயாச்சும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த கேட்ச் ஆமா. என்னைக்கு விட்டாரோ அப்பவே வந்து மேக்ஸ்வெல் வந்துக்கு அவுட்டு. அவ்வளவுதான், இனிமே அவருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அதான் எண்ட் ஆச்சு மேக்ஸ்வெலுக்கு. பட் ஒரு டிசப்பாயின்மெண்ட், மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயருக்கு கிட்ட இருந்து வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த புலி இப்போ வருமா இப்போ வருமா இப்போ வருமான்ட்டு இந்த மேட்ச் வரைக்கும் எதிர்பார்த்தோம். பட் it didn't just come. I think disappointing end for Maxwell. Probably RCB இதுக்கப்புறம் எடுப்பாங்களா அப்படின்ட்டு அடுத்த வருஷம் பெரிய ஆப்ஷன் வேற. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் கேமரன் கிரீன் நல்லா போட்டார். இன்ஃபேக்ட் போலிங் அந்த லாஸ்ட் ஓவருக்கா ஷிம்ரன் ஹெட்மயர், ஆக்சுவலி நான் சொல்றேன் ஷிம்ரன் ஹெட்மயர் தான் ஒரு 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 மொமெண்டம் ஷிஃப்டே கொண்டு வந்தார். அந்த ஒரு ப்ரெஷர் பேக் ஆன் ஆர்சிபி போட்டார். அந்த கேமரன் கிரீன் ஓவர் லாஸ்ட் ஓவர் 17 ரன்ஸ் போச்சு. எவ்வளோ மிஸ் பண்ணாங்க ஷிம்ரன் ஹெட்மயர்ன்ட்டு இந்த நாக்லயே தெரியுது. ஜஸ்ட் ஹிஸ் பிரசன்ஸ், ஹிஸ் ஃபினிஷிங் எபிலிட்டி, அவரோட அந்த பிக் ஹிட்டிங் பவர்ஸ். அந்த ஷாட் அடிக்கும்போது நான் சத்தியமா அவுட்னு நினைச்சேன். பார்த்தா ஒரு ஃபென்ஸை தாண்டி போய் விழுந்துச்சு. ஸோ அந்த அந்த இதுலயே தெரியுது ஆர்ஆர் எங்க வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் வந்து கொஞ்ச நாளா ஜெயிக்கல அப்படிங்கறத ஷிம்ரன் ஹெட்மயர் சூப்பரா ஆடி காமிச்சாரு. And having him fit and firing is going to give them confidence. Going into Chennai, I think with Chahal and Ashwin, ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ற மாதிரி இருக்குன்னா they'll be very confident now. ஸோ அந்த விதத்துல ஆர்ஆருக்கு சரியான பிளஸ் இன்னைக்கு. ஓகே, கிரேட். ஐ திங்க் அதோட ஆர்சிபி ஓட ட்ரீம் ரன் கம்ஸ் டு அன் எண்ட். என்னப்பா அது, இல்ல, என்னது இந்த அது? மாதிரி சுத்திட்டே இருந்துச்சு ஆர்சிபி. எஸ்ஆர்ஹெச்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு கூடப்பா, இன்னைக்கு கூட ஸ்டார்ஸ் வேற அலைனிங். ஆமா. அந்த நீ சொல்லு, as அம்பையர் நீ சொல்லு, அது என்ன தினேஷ் வந்து பிளம் அவுட் தானே? என்னப்பா மிஸ்டேக். அவர் என்ன, எனக்கு வந்து என்ன ஒரு ரஷ், என்ன ஏதாவது ட்ரெயின் கீன் பிடிக்க 10 மணிக்கு ட்ரெயின் இருந்ததா, குடு 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 குடுன்னு ஓடுறாரு. கொஞ்சம் நிறுத்தி பார்த்திருந்தா டெஃபினெட்லி அந்த ஒரு பேட் வந்து பேடை வந்து அடிக்குது. அதுக்கப்புறம் ஐ மீன் அப்போ ஸ்பைக் ஆகுது. பால் வந்து ஒன்னும் இம்பாக்ட் ஆன் டு த பேட் வரல. அது வந்து யோசிக்காம குடி குடுன்னு அனிருத் சௌத்ரி வந்து நாட் அவுட்ன்ட்டாரு. தினேஷ் கார்த்திக் இன்ஃபேக்ட் நடந்து போயிட்டாரு. அவருக்கே தெரிஞ்சிச்சு அவுட்ன்ட்டு. இல்லப்பா இருப்பா அப்படின்ட்டு நம்ம இவர் தான் லோம்ரோவர் தான், இருப்பா அவரு எதுக்கோ இருக்கு, நம்மளுக்கு ஒரு ரிவ்யூ எடுத்துப்போம், சரி எடுப்போம் அப்படின்னு எடுத்தாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த அந்த இஷ்யூ அந்த இதானது. அப்புறம் விராட் கோலி ரன் அவுட் அடிச்சதெல்லாம் பார்த்தா திருப்பி அந்த வேவ் அவங்கள தள்ளுதோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா வேவ் தள்ளல, எல்லாமே முடிஞ்சிரும் இந்த முடிஞ்ச மாதிரி அப்படியே அவங்களும் நின்னுச்சு. பட் வெரி குட் ரன். ஐ தாட் எங்க இருந்தாங்களோ டு வேர் தே ஃபினிஷ்ட், தே கேன் பி ப்ரவுட். அப்சல்யூட்லி. ஐ திங்க் கூடோஸ் டு தெம். as in என்ன ஒரு விஷயம் டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, டீம்ஸ் ஆர் நாட் மேட் இன் ஆக்ஷன் டேபிள், டீம்ஸ் ஆர் மேட் ஆன் த கிரவுண்ட். யூ கேனாட் வின் அ சாம்பியன்ஷிப் ஆர் யூ கேனாட் பி சக்சஸ்ஃபுல். ஒரு டீம் வந்து ஆக்ஷன்ல நீ வந்து பிக் நேம்ஸை ஃபில் பண்ணலாம், காசு கொடுத்து வாங்கலாம். பட் அவங்க வந்து 100% உனக்கு வந்து
ஃபயர் ஆகுவாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் கோயிங் இன்டு தி ஆக்ஷன் எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிபியோட பவுலிங் லைனப் வந்து வாஸ் பிலோ ஆவரேஜ் தான். ஆன் பேப்பர் தேவர் நாட் த பெஸ்ட் bowling அட்டாக். அந்த ஒரு தாக்கம் டெஃபினெட்லி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது. ஏப்ரல்ல வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்க. பட் த செகண்ட் தே காட் த காம்பினேஷன் ரைட், தே காட் தட் அந்த ஒரு சேஞ்ச் நடந்தது, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தே காட் பேக். திடீர்னு பார்த்தா ஐ திங்க் ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் லைக் ஒரு ஸ்வப்னில் சிங், ஒரு கரண் சர்மா ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங்ல. கண்டிப்பா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த கேஸ் ஆஃப் ஆர்சிபி. மும்பை இந்தியன்ஸே எவ்ரிபடி பிப் தெம் டு பி இன் டாப் 4. ஸோ நீ சொன்ன மாதிரி ஆக்ஷன் டேபிள்ல ஒண்ணுமே ரிசல்ட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் நானும் நம்புறேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஆர்சிபி அண்ட் த வே தே பிளேட் அண்ட் த வே தே டர்ன்ட் அரவுண்ட். ஸோ இங்கேருந்து ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி எடுத்தாங்கன்னா ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ட்ராஃபி இஸ் ரவுண்ட் த கார்னர் மாதிரி தான் தோணுது. ஹேட் டு சே இட் ஆஸ் அ சிஎஸ்கே சப்போர்ட்டர், பட் இருந்தாலும் you have to praise when some people play well. So very big credit to RCB. டெஃபினெட்லி ஐ திங்க் அதுக்கு ஃபோர் ஃப்ரண்டா இருந்தவர் வந்து விராட் கோலி. ஐ திங்க் he was, அவரோட அந்த பாடி லாங்குவேஜ்ல தெரிஞ்சது ஹவு பேட்லி ஹி வாண்டட். இன்னைக்கு கூட லைக் டில் தி எண்ட் நீ சொன்ன மாதிரி அந்த ரன் அவுட் ரன்னிங் டுவர்ட்ஸ் இஸ் லெஃப்ட் 20 மீட்டர்ஸ் 15 மீட்டர்ஸ் பிடிச்சி அடிக்கிறது, இட் ஆல் கம்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட். அந்த ஒரு நம்ம எப்படியாச்சும் வின் பண்ணுங்கிற ஒரு வெறியில தான் வருது தவிர இட் ஷோஸ் how badly he wanted it. But unfortunately yet another season for RCB, they are knocked out. Still அந்த ஒரு சாம்பியன்ஷிப் அந்த ஒரு லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போக முடியல. பட் ஸ்டில் ஆர்சிபி ஃபேன்ஸ் கேன் பி வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி வித் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே ஃபைன் கவ். ஸோ ஆர்ஆர் தட்டு தடுமாறி எப்படியோ எலிமினேட்டர் 2க்கு போயிட்டாங்க. எலிமினேட்டர் 2 தானே அது, கரெக்டா? அது இல்ல குவாலிஃபயர். ஓகே சாரி எடிட்டர், அதை கட் பண்றீங்க. ஆர்ஆர் வந்து எப்படியோ தட்டு தடுமாறி எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படியே மந்தமா இருந்த அந்த மேல டப்புன்னு வந்து குவாலிஃபயர் இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தலைவர் சொல்ற மாதிரி நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, அந்த மாதிரி வந்திருக்காங்க. அதுவும் சென்னையில வேற ஆடணும். ஸோ ஐ திங்க் ஃபேன்சி பண்ணுவாங்க அவங்களோட சான்சஸ் இப்போ. நான் சொல்றேன் உனக்கு, இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் ஐபிஎல்ல வந்து யாரு வேணா ஃபேவரட்ஸா மாறலாம் கவ். இட் கேன் ஜஸ்ட் டர்ன் அரவுண்ட் லைக் தட். நம்ம சொல்ல ஆர்ஆர் வந்து அப்படியே நம்ம இன்னைக்கே ஒரு உதாரணம் தானே. ஆர்ஆர் வந்து மொமெண்டம் கிடையாது, 4 மேட்ச் தோத்துட்டு வராங்க, 5 மேட்ச் மந்த் ஆஃப் மேல வின்னே பண்ணல. திடீர்னு ரெண்டு போலர்ஸ் போல்ட் அண்ட் அஸ்வின், 2 பேருக்கு நல்ல ஒரு நாளா அமைஞ்சுது. பிலோ பார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. 2 பேட்டர் வந்து டாப்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யசஸ்வி, பிரியான் பராக். அவங்க 2 பேர் பேட்ல ஹிட்மயர் டுவர்ட்ஸ் த எண்ட். ஸோ இந்த மாதிரி கரெக்டான டைம்ல வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஐ திங்க் எனிபடி கேன் ஃபேன்சி. அந்த விதத்துல எஸ்ஆர்ஹெச் கூட ஆட போறாங்க சென்னையில. அந்த ப்ரிவ்யூ நம்ம அப்புறமா பார்த்துப்போம். அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். கங்க்ராட்ஸ் ஆர்ஆர், ஹார்ட் லக் ஆர்சிபி. So that's it from me. Thanks Gav, thanks for your lovely time. Thanks Makale for watching this video. I'll see you guys in qualifier 2 preview. Until then, this is Koshi and Yomi signing off the field.